ஹலோ ஆல், வெல்கம் டு நம்ம ஆத்து சமையல். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்சமான சூப்பர் ஸ்பைசியான உருளைக்கிழங்கு கறி தான் எப்படி பண்ணணுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன். ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி பாயில் பண்ணி தோல்லாம் உரித்து அது இந்த மாதிரி பீஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப விசில் விட்டு எடுத்துட வேண்டாம், குழஞ்சி போயிடும், அப்புறம் நல்லா வராது. தேவையான அளவு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா வாசனைக்காக நான் இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி கடைசியாக தாளிக்கிறதுக்கு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளியில் அரை தக்காளி இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். வேணுங்கிற மசாலாஸ் பார்ப்போம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், சோலே மசாலா, கரம் மசாலா, தேவையான அளவு பெருங்காயம் அண்ட் உப்பு. இவ்வளோதான் இதுக்கு தேவை. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடல் எண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் இது வேணால் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது 1/2 டீஸ்பூன், அதனால் நான் 2 தடவையாக சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நல்லா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை அலமி இதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும், பொன்னிறம் வர வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு அரை தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தக்காளி வேண்டாம், புளிப்பாக போயிடும் அதுக்கப்புறமா காய். ஸோ இது வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் இந்த தக்காளி, அவ்வளோ அளவுக்கு போட்டால் போதும். இது நல்லா கரைஞ்சி வெங்காயத்தோடு சேர்ந்து வரட்டும். அது பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, பாயில் பண்ணி தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். ரொம்ப விசில் விட்டுறாதீங்க, அப்புறமா ரொம்ப குழஞ்சி போயிடும். 2லேருந்து 3 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நான் ஒரு 3/4லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் பிளெயின் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சோலே மசாலா. இது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. சோலே மசாலா இல்லைன்னா கரம் மசாலாவே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு. நான் ஒரு 3/4லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும், கம்மியாகவே போட்டுக்கோங்க. வேணும்னா நம்ம அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேனில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அழகாக பரப்பி வச்சுருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து இது வதக்க வேண்டாம். மசாலாவோட ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். அதனால் 2லேருந்து 3 நிமிஷம் இது ரெடி ஆகிடும். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரோஸ்ட் ஆகிருக்கும். அது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா இன்னொரு சைடும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. இது ரொம்ப சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் தான் வேலை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எப்பயுமே முன்னாடியே சேர்த்துடுவோம். பட் இந்த மாதிரி இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவராக டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்ம காரசாரமான உருளைக்கிழங்கு கறி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ இதை வேறு ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம்.
இது நல்ல ஒரு ரசம் சாதம், வத்த குழம்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் இது. வெரைட்டி ரைஸு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். ஸோ நம்ம ஸ்பைசி உருளைக்கிழங்காய் சூப்பராக ரெடி ஆகிடுது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.